ஒரு திரைப்படம், ஒரு வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக ஜிடிஎன் அப்படிங்கிற படம் வந்திருக்கிறது. மாதவன் இதில் நடிச்சிருக்கிறார். ஏற்கனவே நம்பி நாராயணனாலாம் ஒரு வாழ்க்கை வரலாற்று படங்களிலே ஏற்கனவே ஒரு நடித்தவர். ஒரு அன்னோன் பர்சன் நேரடியாக ஒரு பிரபலமில்லாத ஒரு நடிகர் நடிக்கிற போது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது அந்த கேரக்டராகவே பார்க்கப்படும். இப்போ உதாரணத்திற்கு பாரதி திரைப்படத்தில் சாயாஜி ஷிண்டே நடிக்கிறப்ப நமக்கு யாருக்குமே சாயாஜி ஷிண்டேனா யாருன்னே தெரியாது. அப்போ அந்த கதாபாத்திரமாகவே நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு பிரபலமான நடிகர்கள் அந்த மாதிரி எல்லா ஒரு அறியப்பட்ட நடிகர்கள் இந்த வாழ்க்கை வரலாற்று படங்கள் நடிக்கிற போது நமக்கு ஜிடி நாயுடு யாருன்னு தெரியாது, மாதவனை யாருன்னு நமக்கு தெரியுங்கிறதுனால நமக்கு அந்த மாதவன் வழியாக ஜிடி நாயுடை தரிசிக்கிறதுங்கிறதுல ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு தடை இருக்குன்னே நான் நினைக்கிறேன். அது அச்சு அசலாக பொருந்தக்கூடிய சில பேர் அப்படி நடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த படத்திலேயே ராமையா பிள்ளைங்கிற கேரக்டரில் நடித்த சத்யராஜ் அவர்கள் பெரியார் கெட்டப் போடும்போது அசல் பெரியார் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது ஒரு உருவ ஒற்றுமை அந்த வளர்த்தி எல்லாத்துமே பொருத்தமாக இருந்தது. இதில் அப்படி பொருத்தமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜிடி நாயுடைய வயதான தோற்ற புகைப்படங்களோடு ஒப்பிடுகிற போது பெரிய அளவில் மாதவனுடைய முக தோற்றமும் இவருடைய தோற்றமும் பெருசாக ஒத்துப்போகலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்தில் எந்த படிப்புமே இல்லாமல் வெறும் 3ஆம் வகுப்பு தான் படித்த ஒருத்தர், எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய கிராம பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் கண்டுபிடிப்பாளராக தொழில் முனைவோராக எப்படி ஒருத்தரால் மாற முடிஞ்சுன்னு ஒரு அதிசயம் இருக்குது இந்த படத்தில். அவர் தொடக்க காலத்தில் தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறாரு, பகுத்தறிவாளராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் தந்தை பெரியார் போன்றவர்களோடையெல்லாம் அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. எம்ஆர் ராதா நாடகத்தை தடை செய்யப்பட்ட கட்டத்தில் தன்னுடைய இடத்துல பல இடங்களில் நாடகம் போடுவதற்கு அவர் அனுமதித்திருக்கிறார். அப்படித்தான் எம்ஆர் ராதாவோட, என்எஸ் கிருஷ்ணனோட, தந்தை பெரியாரோடையெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உறவு இருப்பதற்கு பின்னணி இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாகவே நம்ம சராசரி மனிதர்களே நம்ம எல்லார்ட்டையுமே பழகிறதில்ல. நமக்கு ஏதாவது தேவைப்படுற மனிதர்களோடு தான் நம்ம பெரும்பகுதி உறவு வச்சுருப்போம். ஒன்று நம்மளோட கருத்து ஒற்றுமையாக இருக்கலாம், ஒரே மாதிரி வேவ்லென்த்தாக இருக்கலாம், ஒரே ரசனையாக இருக்கலாம், ஒரே மாதிரி தொழிலாக இருக்கலாம், ஒன்றா படித்தவங்களாக இருக்கலாம். அப்போ நமக்கு நட்பாகவோ உறவாகவோ ஒரு மனுஷனோட நம்ம தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது கூட மனிதன் அடிப்படையில் தன்னை சார்ந்திருக்கிறவர்களோடு தான் எல்லா மனிதனுமே இருக்கிறான். அது பொருளாதாரமாகவும் இருக்கலாம், கருத்தாகவும் இருக்கலாம், தொழிலாகவும் இருக்கலாம். அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ என்எஸ் கிருஷ்ணனோட, எம்ஆர் ராதாவோட, தந்தை பெரியாரோட, இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவரை குறித்து ரொம்ப உயர்வாக பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், இப்படிப்பட்ட அறிவியல் தொழில்நுட்பங்களை உள்வாங்கக்கூடியவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜிடி நாயுடு 1974 தான் மறைஞ்சிருக்கிறார். ஏறத்தாழ கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான், அண்ணாவின் மறைவுக்கு பின்பு தான் நிகழ்ந்திருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 73 எண்டில் தான் பெரியார் இறந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் இந்த அசல் தன்மைகளை எல்லாம் கழித்து விட்டு வழக்கமான சினிமா ஃபார்முலா இருக்கு இல்லையா, பல கதாநாயகிகளை அவருக்கு 2 நிஜ வாழ்க்கையில் 2 மனைவி அப்படிங்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய இளமை காலத்தை முதல்ல ஒரு முறை காட்டுறாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் வளரும் போது அது மாதவனாக காட்டுறாங்க. பிரியாமணி அவருடைய முதல் மனைவியாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய அறிவாளி, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாளர், உங்களுக்கேற்ற மனைவியை தான், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த முதல் மனைவி கேரக்டர் சொல்கிறதா அந்த பிரியாமணி கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, 2ஆவதாக ஒரு பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. துஷாரா விஜயன் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க 2வது மனைவியாக. அதில் எதுக்காக துஷாரா விஜயன் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புக்கோ அவருடைய தொழில் இதுக்கோ அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்களா, அவங்க அது சார்ந்தவங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சராசரி மனைவி கணவன் மேலே என்ன விதமான அக்கறையில் இருப்பாங்களோ, எந்த விதமான காதலோடு இருப்பாங்களோ, பாசமாக இருப்பாங்களோ, குழந்தைகள் மேலே எப்படி அக்கறையாக இருப்பாங்களோ அப்படி தான் காட்டியிருக்காங்களே தவிர ஒரு வழக்கமான குடும்ப தலைவிக்கான அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ 2வது மனைவிக்கான லாஜிக்னு இவங்க சொன்னதுக்கும் அந்த கதையில் அப்படி எதுவுமே இல்லை, ஒட்டவே இல்லை. இதை கடந்து ரொம்ப அச்சு அசலாக இருந்தது யார் அப்படின்னா அந்த ராமையா பிள்ளைன்னு ஒரு கதாபாத்திரத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறார். ஒரே ஒரு பஸ் வச்சுருக்கிற பஸ் ஓனரை அதை விற்றுட்டு அவர் தன்னுடைய மக கல்யாணத்துக்காக விற்றுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிற அவரை முழுக்க அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிறணும் அப்படின்னு மாதவன் சொல்கிற அந்த ஜிடிஎன் கேரக்டர் சொல்லக்கூடிய அப்படி ஒரு கேரக்டரில் அவர் படம் முழுக்கவே வர்றார். இதில் ஒரு பாலக்காட்டு ஐயராக இருக்கக்கூடிய அந்த ஜெயராமுடைய கேரக்டர் ஒரு நேர்மையான ஒரு
அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லேயே பயங்கரமான கராலான ஆள் அப்படின்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இவர் வரி கட்டுறதில்லை, இவர் ஏன் வரி கட்டுறதில்ல, ஏன் அவர் வந்து இன்கம் டேக்ஸை வந்து ஜேடி நாயுடு வந்து ஏமாத்தினார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே வந்து பல நோட்டீஸ் அனுப்புறது, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுனா இதுதான் வந்து படத்தினுடைய ஒரு வில்லனுக்கான போர்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு எதிர்மறையான போர்ஷன் இருக்கு இல்லையா, படத்தை வந்து இயங்க வைப்பதற்கான ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில் வந்து ஜெயராம் தான் வந்து ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக நிற்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி நேர்மை இருக்குன்னு டைலாகில் கதாபாத்திரங்கள் வழியாக கேரக்டர் வழியாக பேசிகிட்டே இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன நேர்மையாக இருக்கிறார், அவர் பிரிட்டிஷுக்கு ஊழியம் செய்கிறாரு. பிரிட்டிஷ்காரன் வந்து அன்றைக்கு என்ன விதமான ஆட்சி அன்றைக்கு நடத்தினா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மகிட்ட வரி வாங்குறானே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. குறிப்பாக வந்து இப்போ அவங்களுடைய அந்த மோட்டார்ஸ் வந்து அந்த பஸ்ஸெலாம் வந்து விடும்போது அதுக்கு வந்து ரோட் டேக்ஸ் வாங்குறேன், ரோடே கிடையாது, அதனால் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு அந்த சுதந்திர போராட்ட உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து நான் வரி கூட இயக்கம் மாதிரி நான் வந்து உனக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற அந்த கோபம் தான் அடிப்படையாக இருக்கிறது. இவர் பிரிட்டிஷ்காரன்ட்ட வந்து அவனோட ஆளாக இருந்து இவர் மேலே நடவடிக்கை எடுத்து தொழில்களை முடக்கிறாரு. அந்த முடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது, அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி பொறாமல் இருக்குது, அதுக்கு பின்னாடி வெள்ளைக்காரன் இருக்கான் அப்படின்லாம் சில கதைகளுடைய பின்னல்கள் வலைப்பின்னல்கள் வழியாக ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாரு. அந்த தொழிலாளர்களை வந்து அவர் ஏன் சமமாக நடத்துகிறாரு, ஏன் அவங்களெல்லாம் தன்னோட பார்ட்னர்ஸாக ஏன் அவர் ஃபீல் பண்ணுறாரு, எல்லாரும் சேர்ந்து வந்து கூட்டு தொழிலாக ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அதற்கு பின்னாடிலாம் அவருக்கு வந்து ஒரு தொழிற்சங்க சிந்தனை இருந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு இடதுசாரி மனோபாவம் அவருக்குள்ளே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அரசியல் பூர்வமாக இந்த படத்தை வந்து முழுக்க மறைச்சிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஹிட்லரை பார்க்குறாரு, ஜெர்மனிக்கு போகிறாரு, அப்புறம் வந்து அந்த ஒரு இரண்டாம் உலகப் போரில் அவர் மாட்டிக்கிறாரு. இப்படி ரொம்ப எமோஷ்னலான தருணங்கள் நிறைய அந்த படத்தில் இருந்தாலும் அது எதுவுமே ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணலைன்னு தான் நம்ம சொல்லணும். அதை மீறி வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்கலை. வழக்கமான ஒரு சினிமாவில் கதாநாயகன், கதாநாயகி, வில்லன், அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதில் போராடி ஜெயிச்சான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமான சினிமா ஃபார்முலாவை கொண்டு வந்து ஒரு அசலான வாழ்க்கைக்குள்ளே பொருத்துவதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு படமாக பார்த்தா இது நல்லாயிருக்கு. ஜிடிஎன் நாயுடு வாழ்க்கையாக பார்த்தா ஜிடிஎன் நாயுடு வாழ்க்கையினுடைய ஒரு சாயல்களில் தான் இங்கெங்கே இருக்கே தவிர ஒரு முழுமையான சித்திரமாக வந்து இது மாறலை. இந்த படத்தோட ரொம்ப பெரிய அபத்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் வந்து தான் நம்மகிட்ட எல்லாம் ஜாதி மதத்தை விதைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு டைலாகை வந்து கிளைமாக்ஸில் சொல்கிறது மாதிரி ஒரு டைலாக் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப வன்மையான வரலாற்று பிழை, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நம்ம வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஜாதிய முரண்பாடுகள் இருந்தது. 1000 உண்டு இங்கு ஜாதி, இதில் அந்நியர் புகழ் என்ன நீதி அப்படின்னு பாரதியார் கவிதை எழுதியிருக்கார். 1000 உண்டு இங்கே ஜாதின்னு சொல்லிட்டார் அவர். நம்ம வந்து எல்லா ஜாதிய கட்டமைப்போட தான் நம்ம இருந்திருக்கோம். வெள்ளைக்காரன் வந்து எதையுமே செய்யலை. அவன் வந்ததற்கு பின்பு தான் தீண்டாமை வந்து பெரிய அளவில் வந்து ஒழிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. பஞ்சமி நிலங்கள்லாம் வழங்கப்பட்டுச்சு. உண்மைக்கு மாறாக வந்து ஒரு பாஜக டோன்லேயே வந்து பேசுகிறாங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது. அதை கடந்து ஒரு சினிமாவாக இந்த படத்தை ஜேடிஎன் பார்க்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் எந்த பின்புலமும் இல்லாமல், கல்வி பின்புலம் இல்லாமல், பொருளாதார பின்புலம் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து அறிவு தேடலில் மிகப்பெரிய உயரங்களுக்கு உலக அளவில் அவன் வந்து பல தேடல்களை உருவாக்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு சிறுமியை வந்து ஒரு ரேடியோ அசம்பிள் பண்ணி அதை திரும்ப வந்து அதை பாட வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுத்தாரு. எல்லாருக்குமே அவர் அது வந்து கற்றுக் கொடுத்தாரு. அவர் தன்னுடைய கண்டுபிடிப்புகளையோ தன்னுடைய தொழில் ரகசியங்களையோ சக மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு பல பேர் செய்ய மாட்டான். இவர் அப்படி கிடையாது. இவர் எல்லாத்தையுமே ஒரு பொது உடைமை சிந்தனையாளராக, பகுத்தறிவு சிந்தனையாளராக அவர் எல்லாத்தையுமே பிறருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. இந்த படத்தில் பல இடங்கள் பார்த்திங்கன்னா சினிமாட்டிக்காகவே இருக்குது. சில இடங்களில் அவர் வந்து பணக்கட்டையெல்லாம் அப்படியே பறக்க விடுறது, எல்லாரும் ஓடி போய் அண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சினிமா தன்மையானதாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த திரைப்படம் என்பது யார் அந்த ஜிடி நாயுடு, அவர் என்ன செய்தார் அப்படின்னு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு தூண்டலாக தொடக்கமாக இந்த படம் இருக்கக்கூடும். அவருடைய வரலாற்றை படிப்பதற்கு ஒரு தலைமுறை தயாராக வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு தூண்டலாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இந்த படத்தை ஒருவேளை எடுத்துக்கொண்டால் இந்த படம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. நாட் பேட். ஆனால் இன்னும் மெனக்கிட வேண்டிய, இன்னும் பெட்டராக வர வேண்டிய இடத்த பூராமே இந்த படம் கோட்டை விட்டுருக்கான்னா நிச்சயமாக கோட்டை விட்டுருக்கு.